மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாட்டினுடைய காவல்துறையுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அயோக்கியத்தனத்தையும் அட்ராசிட்டியும் இடியமீன் ஆட்சி காலத்தில் இடியமீனுடைய நிர்வாகத்தின் கீழே செயல்படுகிற சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சி கீழே நடக்கிற மாதிரி தான் இருக்குது காவல்துறை செயல்பாடுகள். சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்பாக கோவையில் சூலூரில் ஒரு பெண் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தில் அந்த அந்த நிகழ்வுலேயே காவல்துறையுடைய அந்த செயல்பாடுகள் அவ்வளவு கேவலமாக இருந்தது. அது விஜயனுடைய காவல்துறை, ஜோசப் விஜயனுடைய கீழே செயல்படுகிற காவல்துறை அசிங்கமான ஒரு வேலையை செஞ்சாங்க. அந்த குழந்தையினுடைய உடலை கூட அந்த தாய்க்கு காட்டாம அதை கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல கொண்டு அவசர அவசரமாக எரித்து விட்டார்கள். புதைக்க கூட இல்லை, எரிச்சிட்டாங்க. அதுவே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதே மாதிரி நிலை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறை நடந்தது. ஹத்ரஸ் மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே ஊடகத்தில் பேசியிருக்கிறோம். அது போன்ற ஒரு கொடூரத்தை காவல்துறையே செஞ்சுது. அதே வேலையை நாம எங்கேயோ வட மாவட்டத்தில் நடந்தது, வட மாநிலங்களில் தான் நடக்குது, இங்கெல்லாம் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படும், மனிதாபிமானத்தோட செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர்களை விட கேவலமான ஒரு ஏவல் துறையாக காவல்துறை மாறி போய் அசிங்கமான ஒரு அரசியல், ஜோசப் விஜயின் கீழே இருக்கிற அந்த காவல்துறை கேடுகட்ட காவல்துறையாக மாறி போயிடுச்சோ அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குற விதமாக கடந்த அந்த சூலூர் வழக்கில் நம்ம பார்த்தோம். அதற்கு இன்னும் விடிவே தெரியல. இதுக்கிடையில அந்த பெண்ணுடைய அந்த மரணமடைந்த படுகொலை செய்யப்பட்ட பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையினுடைய தாயாரை குடிகாரி பட்டம் கட்டினாங்க. அதற்கு இந்த ரூட் மாஃபியா மாதிரியான கேடுகட்ட ஜென்மம் அந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த குழந்தையுடைய தாயாரை களங்கம் கற்பித்து அது ஒரு பக்கம் தனி ட்ராக்ல அவமானப்படுத்தினாங்க. இது இவர்களுக்கு கைவந்த கலை. யாருக்குன்னா இந்த ரூட் மாஃபியாக்கும் இந்த ஜோசப் விஜயனுடைய அடியாள்களுக்கும் இது ஒரு பெரிய கைவந்த கலை. ஏன்னா குடும்பத்தையே பார்க்க தெரியாதவன் தானே இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. அதனால அது அவருக்கு கைவந்த கலை. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயசு குழந்தை ஒரு வடமாநில ஒரு புறம்போக்கு நாயால சீரழிக்கப்பட்டு முன்புதரில் வீசப்பட்டு அந்த குழந்தை சிகிச்சை பலன் இல்லாமல் செத்து போச்சு. இறந்த பிறகு அந்த உடலை கும்மிடிப்பூண்டியில அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அந்த குடும்பத்தார் அந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பாஜக, இப்போ நம்ம தாவேக்காவை சேர்ந்த பாஜகன்னு வருது பாருங்க. ஏன்னா தாவேக்காவும் பாஜகவும் ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது இல்லை. அவங்க செய்யற அதே வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. யோகிய சிகாமணிகள் இல்லை. அதனால அவங்க 2 பேருக்கும் பாஜகவுடைய ஜெராக்ஸ் தான் தாவேக்கா. இதைதான் எதிர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதுதான் உண்மைதான். அது அந்த தாவேக்கா எம்எல்ஏ பிரேத பரிசோதனை அறைக்குள்ள போய் டாக்டர்களை மிரட்டி அந்த பேரண்ட்ஸை மிரட்டி அந்த உடம்பை நீங்க இங்கேயே பக்கத்திலே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே சுடுகாட்டில் நீங்க எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி ஊடகங்கள் கேள்வி கேட்டா மாஸ்க் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு அந்த எம்எல்ஏ. அவன் எம்எல்ஏவானே தெரியல, எனக்கு சோறு போட்டு தான் தின்றானானே தெரியல. என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? என்ன மரியாதை தரணும்? ஒரு மனிதாபிமான உணர்வே இல்லாதவனெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியா இருக்க முடியும்? அப்ப யார் சொல்லி அந்த எம்எல்ஏ போய் மிரட்டினாராங்க? இதை விட ஏன் மிரட்டினார்னு சொல்ல வரேன்னா, இந்த குழந்தை உடலே அதுக்கப்புறம் அங்கே பெரிய போராட்டம் நடக்குது. இல்லை கும்மிடிப்பூண்டி தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி மிரட்டி ஒரு வழியாக அந்த மிரட்டல்கள்லாம் அடி பண்ணியாம அந்த பேரண்ட்ஸும் ப்ளஸ் பக்கத்தில் இருந்த பல பேரும் அங்கே எல்லாரும் போராட்டம் அதிகரிச்சதுனால ஒரு வழி இல்லாமல் காவல்துறை சரிங்க ஓகேன்னு வாகனத்தில் ஏற்றிட்டாங்க. இங்கே தான் காவல்துறை அயோக்கியத்தனத்தை கட்ட வைத்திருக்கிறது, அட்ராசிட்டி பண்ணியிருக்குது. திருட்டு காவல்துறையா இருக்கு. காவல்துறை நேர்மையாகவே நடந்துக்கல இந்த விஷயத்துல. ஏன்னா கும்மிடிப்பூண்டியில அந்த குழந்தையினுடைய உடல் வருகிறதுன்னு அங்க எல்லாமே அங்களுடைய அந்த சுடுகாட்டுல அங்க அதுக்கான வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணி குழந்தை உடல் வருதுன்னு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே அந்த வாகனத்தில் உடலை எடுத்துட்டு போற வாகனத்தை கும்மிடிப்பூண்டிக்கு போகாமல் அப்படியே டைவர்ட் பண்ணி யூட்டர்ன் அடிச்சு அப்படியே சைட்ல பொன்னேரிக்கு கொண்டு போயிட்டு பொன்னேரியில வைத்து அந்த உடலை அடக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்ற தகவல் எப்போது தெரிகிறது? தாமதமாக அங்க கும்மிடிப்பூண்டியில காத்திருக்கிற மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு போய் சாலை மறியல், மீண்டும் ஒரு சாலை மறியலை கும்மிடிப்பூண்டி பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் யார் காரணம்னா காவல்துறையும் கையாளாகாத இந்த ஜோசப் விஜயும் இந்த முதலமைச்சராக இருக்கிற இந்த எந்த விதமான அடிப்படை உணர்ச்சி இல்லாத உணர்ச்சியற்ற ஜடமா இருக்கிற இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச மனிதாபிமானம், குறைந்தபட்ச ஒரு நீ எல்லாம் எதுக்கு முதலமைச்சரா இருக்கிற? எதுக்கு இருக்க நீ? உனக்கு இந்த பதவி ஒரு கேடா? தயவுசெய்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கெல்லாம் லாக்கி இல்லைங்க. உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கிற தார்மீக அடிப்படை பொறுப்பு தகுதி எந்த ஒரு புண்ணாக்கும் உங்ககிட்ட இல்லை. ஒன்று குறைந்தபட்ச நாகரிகமாக இருக்கணும், அல்லது தெரிஞ்சாவது கத்துக்கவாது செய்யணும், யார்கிட்டயாவது கேட்டாவது கத்துக்கணும். எதுவுமே இல்லை.
இடிச்ச புலி மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு செய்யறது பூரா அட்ராசிட்டி, அயோக்கியத்தனம். அந்த முகத்தை பார்க்குறீங்களா நீங்கள்? எங்கேயாவது ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கா? இதில் வேற கோயில் கோயிலாக போகிறாராம், என்னென்னமோ பண்ணுறாராம். ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற விஷயத்தில் சீரழிஞ்சு போச்சே. தமிழ் சமூகமே நாரி காரி துப்புத. மற்ற எல்லா மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இப்போது காரி துப்புது. எல்லாரும் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு, கேலி கூத்தாக ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. 3 வயசு குழந்தை விஷயத்தில் ஏன் சார் இப்படி நடந்துக்கிட்டீங்க? சிஎம் சார் காது கேட்குதா? இல்லை அதுவும் அவுட்டா? வாய் தான் பேசுறது இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி மட்டும்தான் வாய் பெருசாக இவ்வளோ பெருசாக விரியும். இப்போ ஜெயிச்சு பதவியில் உட்கார்ந்தவொடனே வாய் விரிய மாட்டேங்குது. வேற எதுக்கு விரியுதுன்னு தெரியல நமக்கு. உங்களுக்கு தெரியலையா? தெரியுதா? என்ன தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்து அது தெரியுதா? ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள். ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள். முதலமைச்சர் தொகுதியிலேயே பள்ளிக்கூட மாணவிகளுக்கு பிரச்சனை, ரோட்டில் நடந்து போக முடியல. வில்லிவாக்கத்தில் பிரச்சனை, சென்னையின் சுற்றி இருக்க பல பகுதிகளில் பிரச்சனை, சேலத்தில் பிரச்சனை, ஸ்ரீவைகுண்டத்தில் பிரச்சனை. நேற்றைக்கு மட்டும் ஒரே நாளில் 12 இடங்களில் பிரச்சனை. எத்தனை சிக்கல்கள்! ஆனால் இது எதுக்குமே முதலமைச்சர், பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் வாய் மூடி மௌனியாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு போய் எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாராம். எம்எல்ஏக்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ண. நீயே நடந்துக்கிறது சரியில்லையே. உனக்கே பயிற்சி கொடுக்கணும். உனக்கே ஒரு இடமும் தெரியல. முதலமைச்சர் நாற்காலின்னா என்னமோ நினச்சிக்கிட்ட நீ. ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, இல்லை சினிமாவில் செட்டு போட்ட மாதிரி, ஒரே ராத்திரியில் பெரிய பணக்கார ஆயிடுற மாதிரி, ஒரே ராத்திரியில் பெருசாக அப்படி மாற்றி வெட்டி முறிச்சு கீழ்ச்சிடுற மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை மடமாற்றி நம்ப வைத்து ஆட்சியை பிடிச்சிட்ட பிறகு நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு அந்த சீட்டில் உட்காடுறீங்க நீங்கள்? ரொம்ப கொடூரங்க. இதை பதில் சொல்லி நமக்கு இது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு அருவருப்பாக இருக்குது இந்த ஆட்சியினுடைய லட்சணம். ஒவ்வொரு நாளும் கேவலமாக இருக்கிறது. இந்த சிறுமியினுடைய 3 வயசு சிறுமியினுடைய அந்த அடக்க விஷயத்தில் மிக கொடூரமான சம்பவங்கள். மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அந்த பேரண்ட்ஸு. இதெல்லாம் சமூகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் கண்டிப்பாக ஜோசப் விஜய் என்றைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே தரணும். நல்ல ஆன்மாவாக இருந்தான்னா அவங்களுக்குலாம் அந்த 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 என்ன சொல்கிறதுனா அந்த பரிதாப உணர்ச்சி, ஒரு பய உணர்ச்சி, ஒரு அனுதாபம் எல்லாம் வரும். உனக்கு 41 பேர் செத்து போய் வரலையப்பா, தெரிச்சு ஓடினிய, தலை தெறிக்க ஓடின ஆள் தானே நீ. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களை போய் சந்திக்க துப்பு இல்லை. முதலமைச்சர் ஆகிட்டல்ல, சந்திக்க துப்பு இருக்கு அவனுக்கு? தைரியம் இல்லாத, ஆண்மை இல்லாத மனிதராக தான் இருக்காரு அவர். அப்போ அவர்கிட்ட என்ன நடக்கும்? இதை தான் எதிர்பார்க்க முடியும். விசிலுக்கு ஓட்டு போட்ட ஜனங்கள் இன்றைக்கு நல்லா அனுபவிங்க. ஏன் விசிலுக்கு ஓட்டு போட்டோன்னு இல்லை, விசிலுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்னு இந்த நாட்டு மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஆனால் பட் இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த லட்சணம் தன்னை நடிகன் தான் பெரிய ஆபத் பாந்தவான்னு காமிச்சியே ஏமாத்திட்டு இருந்ததை, ஒன்றுமே இல்லை, 10 காசு பிரயோஜனம் இல்லாமல் ஆள் இந்த ஆள், செல்வாக்கு இல்லாத ஆள், செல்ஃப் எடுக்காத ஆள், சுய உணர்வே இல்லாத ஆள், ஜடமு, தனக்கு என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிக்க விரும்பாத நபர். எவன் எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நாம் முதலமைச்சர் ஆகிட்டோம், ரீல்ஸ் போட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட ஒரு மனிதருடைய கையில் ஆட்சி நிர்வாகத்தை ஒப்படைத்த தமிழ்நாட்டில் 34% விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி சூலூர் வழக்கு கொடுமை, இந்த 3 வயசு குழந்தையினுடைய கொடூரம் தாண்டி பல இடங்களில் பாலியல் பஞ்சாயத்துகள் தொடர்ச்சியாக. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுதப்ப? சும்மா ரீல்ஸ் போடுறதுக்கும், அந்த அம்மா அந்த பெண்கள் எங்கே போலீஸ்காரங்க போனாலும் பின்னாடியே ஒரு கேமரா வச்சுன்னு பின்னாடியே போகிறதுக்கும், இதுக்கு தான் அது யூஸ் ஆகுமா? இப்போ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பிரசவ வார்டுக்குள்ளே போய் ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேர்க்க போயிருக்கான். இந்த தாவேக்கா தற்கூரி கும்பலை சேர்ந்தவனுங்க அங்கே போனவனுங்க பிரசவ வார்டில் வீடியோ எடுத்திருக்கானுங்க. வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் ரீல்ஸாக போட்டிருக்கானுங்க. இந்த ஜென்மங்களை என்ன பண்ணுறது? வெட்டனரி வார்டில் போய் வீடியோ எடுக்கிறீங்களே, அறிவு கட்ட ஜென்மங்களே, அதெல்லாம் எடுக்கக்கூடாத இடம்டாது. பெண்களுடைய பிரைவசியான ஏரியாடாது. அதுக்குள்ள ஆண்களே சேர்க்க மாட்டாங்க. எப்படா உள்ளே போனேன்? இப்போ அவங்க அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்கெல்லாம் வெளியே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடூரம் பாருங்கள். இவனுக்கு வாழ்க்கை பூரா ரீல்ஸ்லேயே ஓடுங்க, ரீல்ஸ்லேயே வாழ்க்கை ஓட்டுவாங்க. ஆக மொத்தம் இது கொடூரமான ஒரு விஷயம். இதில் நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படையை அமைச்சிட்டேன்னு சொன்னீங்க, எஃபிஷியண்டான அதிகாரிகள் நியமிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த பிஞ்சுக்களை எழுந்து ஓலமிடும் பெற்றோருடைய அழுகுரல் கேட்கலையா உங்களுக்கு?
மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்பப்பா கால் ஷீட் கொடுப்பீங்க, உங்கள் கால் ஷீட் எப்போ கிடைக்கும்? கிரிமினர்கள் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் குற்ற செயலில் ஈடுபடுறாங்களே, அவர்களை தடுக்க வேண்டிய முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செருப்பால் அடிக்காத குறையாக கேட்டிருக்காரு. இது ஏதோ சும்மா கேள்வி கேட்டு அப்படியே கடந்து போயிடும்னு நினைக்காதீங்க. திமுக கேள்வி மட்டும் கேட்காது, தேவைப்பட்டால் மக்களுடைய உரிமைக்காக ரோட்டில் இறங்கி போராட்டமும் நடத்தும். அப்படி ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிச்சயமாக திமுக பெரும் போராட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருகிறதுன்னு தெரியுது. தாவேக்காவுக்கு எதிராக, அவருடைய அட்ராசிட்டிக்கு எதிராக, அயோக்கியத்தனத்துக்கு எதிராக, பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதை தடுக்க தவறிய இந்த ஜோசப் விஜயனுடைய நிர்வாக திறமையில்லாத நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுக விரைவில் மாபெரும் போராட்டத்தை அறிவிக்கும் தெரியுது அவர் சொல்றதை வச்சு. இதுக்கிடையில பாஜக எதுக்குமே வராது. பாஜக போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமா இருக்கு, இவர்களை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பாஜக போராட்டம் நடத்தணும் நயினார் நாகேந்திரன் அறிவிச்சிருக்கு. இந்த கேவலம் தேவையா? இந்த அசிங்கம் தேவையா? ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கும் கிடையாது. அவர்கள் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு கூட்டம் கூடுவதும் கிடையாது. ஆனால் அவர்களே போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு சும்மாகிறவங்களாம் சொரிஞ்சு ஊட்டிய பாடுற மாதிரி இருக்கிறது நிலைமை. ஜோசப் விஜய் இதெல்லாம் கவனத்தில் போகுமா? காது கேட்குமா? கண்ணு தெரியுமா? வாய் பேசுமா? இல்லைன்னா அது பொம்மை. அப்போ அதனால தான் முதலமைச்சர் நாற்காலியை பார்த்து, இப்போ அந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருக்க ஜோசப் விஜய் பார்த்து சொல்லுகிற தகவல்லாம் என்னென்னா, அவர் ஒரு பொம்மை முதல்வர், சோபா மாடல் அமைச்சர், தார்மீக அடிப்படையில் அவருக்கு எதுவுமே தெரியாது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, யாரோ கீ கொடுக்க அந்த நேரத்தில் மட்டும் வாய் பொழப்பார், மீதி நேரம் வாயை மூடிப்பார், மௌன சாமியார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சொல்கிறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மக்களே, இது சம்பந்தமாக உங்களுடைய என்ன நிறைவுகள், குறைகள், நம்ம பேசுகிற விஷயங்கள், உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அந்த செயலின் மூலமாக நம்முடைய சேனலுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும். உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.